அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குட்டி கதையில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மரியாதை அப்படின்ற ஒரு சின்ன கதையை தான் பார்க்க போறோம். ஊர்ல ஒரு பெரியவர், அவரு காந்தியவாதி, உண்மை, நேர்மை, சத்தியம் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மனுஷன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காலத்துல அஹிம்சைக்கு மரியாதையே கிடையாது, ஹிம்சைக்கு தான் மரியாதை அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட இன்னொரு பெரியவர் சொன்ன கதையை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது ஒரு சீக்கிய கதை. மகான் குருநானக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் உபதேசம் பண்ண காலத்துல நடந்த கதை தான் இது. அவர் எந்த ஊருக்கு உபதேசம் போனாலும் அந்த ஊர்ல மக்கள் வெள்ளம், அவ்வளவு கூட்டம் கூடும், எள்ளுவில கூட இடம் இருக்காது. இத பார்த்த மகான் குருநானக்கோட நண்பர் ஒருத்தர் குருநானக்கை பார்த்து, உங்களுக்கு எத்தனை ஆயிரம் சீடர்கள் அப்படின்னு புகழ்ந்து பேசினாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே, அப்படியா அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மகான் குருநானக் வழக்கம் போல பயணம் மேற்கொண்டாரு. உபதேசமும் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு ஊர்ல என்ட்ரி ஆனாரு. மக்கள் கூட்டம். என்ட்ரி ஆன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, செப்பு காசு பணமழையா பெய்யுது. இருந்த பாதி கூட்டம் செப்பு காசை எடுத்துக்கிட்டு சொல்லாம கொள்ளாம ஓடிட்டாங்க. இவர் கடந்து போயிட்டாரு. அடுத்த ஊருக்கு என்ட்ரி ஆனாரு. என்ட்ரி ஆகிறப்ப வெள்ளி காசு பணமழையா பெய்யுது. அதை இருந்த மீதி பேரும் எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் கடந்து போயிட்டாரு. அடுத்த ஊர்ல என்ட்ரி ஆனாரு. அங்க தங்க காசு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுல ஒருத்தர் 2 பேர் இருந்தவங்களும் எடுத்துக்கிட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. அவரும் கடந்து போயிட்டாரு. அதுக்கு அடுத்த ஊர் போனாரு. ஒரே ஒரு சீடன் மட்டும்தான் இருந்தான். அந்த சீடனை பார்த்து, நீதான்ப்பா உண்மையான சீடன், உண்மையான குருக்கு கிடைச்ச சீடன் நீதான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொறுப்பை எல்லாம் அந்த சீடனுக்கு வழங்கினதா இந்த கதை முடியுது. இப்ப நமக்கே தெரிஞ்சிருக்கும் எது பின்னாடி போறோம், எதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லி. இங்க பணம் தான் எல்லாத்துக்கும் தேவை, வாழ்க்கைக்கும் தேவை, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, பணம் நமக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறதுக்கு வேலைக்காரனா செயல்படுற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா எப்ப பணத்துக்கு நம்ம வேலைக்காரனா மாறுறோமோ அப்ப விவகாரம் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம பாடு திண்டாட்டம் ஆயிடுது. இப்படி இந்த காலத்திலயும் ஒரு குரு நம்ம ஊர்ல இருந்தாரு. அவருக்கு கீழேயும் பல ஆயிரம் சீடர்கள் இருந்தாங்க. காலப்போக்குல ஒவ்வொருத்தரா நழுவி போயிட்டாங்க. ஒரே ஒரு சீடர் மட்டும் இருந்தாரு. இந்த குருக்கு அவரை பார்த்து, அருமையான சீடன் நீதான்ப்பா, உன்ன மாதிரி உண்மையான சீடன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி மெச்ச பாராட்டினாரு. உடனே அந்த சீடன் சொன்னான், அப்படி இல்லை சுவாமி, நீங்க உக்காந்து இருக்க வீடத்துக்கு கீழே தான் நீங்க இன்ன வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த சொத்து, பத்திரம், தங்கம் எல்லாம் இருக்கு. நீங்க எப்ப இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவீங்க அப்படின்னு வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நன்றி, வணக்கம்.